ஹலோ கைஸ், வெல்கம் டு மாமி குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜ் தம் பிரியாணி. தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, பீன்ஸ் தேவையான அளவு, தேங்காய் அரை மூடி, பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, கல்பாசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். 3 பிரிஞ்சி இலை, பட்டை 2, அன்னாச்சிப்பூ, கிராம்பு 4, கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கிறோம். கொஞ்சம் வதங்கினதும் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது, ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதும் 3 தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி இந்த மாதிரி ஜூஸி ஆன பிறகு ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணுறோம். புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கேரட்டு, பச்சை பட்டாணி கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுரும். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். கொஞ்சம் காய் வதங்கின பிறகு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணுறோம். நாங்கள் ஜீரக சம்பா அரிசி போட்டோம். அது 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ விசில் போடாமல் நாங்கள் தம் பண்ணுறதுனால வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு மேலே இந்த மாதிரி ஆவி வெளியே போகாத மாதிரிக்கு நம்ம கவர் பண்ணி வச்சுக்கணும். கவர் பண்ணதும் ஒரு தட்டு எடுத்து மேலே க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த மாதிரி வெயிட்டாக வச்சிடணும். வெளியே ஆவி போகக்கூடாது. லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். சுவையான வெஜ் தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாமி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.